இன்னைக்கு நான் ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணா இருந்துட்டு நீயே அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குற ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு பொண்ணு அவளுக்கே அவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு பொண்ணு உனக்கே இவ்வளோ இருக்கும்போது ஒரு பையன் அவனுக்கு இருக்காதா அப்படின்னு கேட்குற ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு மட்டமான அறிவோட சுத்திட்டு இருக்க மக்களுக்கு மத்தியில தான் முக்காவாசி பெண்கள் இன்னமுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்றதே பொண்ணுங்களா தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப பெரிய வேதனையே. பட் அப்படி அவங்களையும் அவங்க மேல தப்பு சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழ்ற மாதிரியான வாழ்க்கை நிலை தான் இருந்திருக்கு அவங்களுக்குமே. இன்னமுமே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த குழந்தைங்கள்ல ஆரம்பிச்சு காலேஜ் பொண்ணுங்கள்ல ஆரம்பிச்சு வீட்டுல இருக்கிற லேடிஸ் வரைக்குமே எல்லாரையுமே பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில இப்ப நம்ம இருக்கோம். அவங்களுக்கு அவ்வளோ சேஃப்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரியான சமுதாயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பொண்ணுங்களுக்கான நெகட்டிவ்ஸ் எல்லாமே இந்த சமுதாயத்தை விட்டு ஒளிஞ்சாதான் நான் வந்து ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லுவேன் அப்படின்னா அது இந்த ஜென்மத்துல நம்மளால சொல்ல முடியாது. இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அத்தனை நெகட்டிவ்ஸையும் தாண்டி இவ்வளவு சேலஞ்சஸையும் தாண்டி நிறைய சாதிச்ச பொண்ணுங்களா இருக்கட்டும், நிறைய சாதிக்க நினைக்கிற பொண்ணுங்களா இருக்கட்டும், இல்ல எனக்கு மற்ற சாதனைகள்லாம் வேணாம், என்னோட ஃபேமிலியை பெர்ஃபெக்டா ரன் பண்ணிட்டு ஒரு மன நிம்மதியோட இந்த வாழ்க்கையை கடந்தாலே அதுவே எனக்கு ஒரு பெரிய சாதனை தான் அப்படின்னு நினைச்சிட்டு அன்றாட வாழ்க்கையை நிறைய அன்பை பகிர்ந்துட்டு அழகா கடந்து போயிட்டு இருக்க பொண்ணுங்களா இருக்கட்டும், நம்ம அம்மாக்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி விமன்ஸ் டே. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே நம்மளாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற மக்கள் வந்து விமனை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அதனால அவங்க கிட்ட போயிட்டு நான் சில கொஸ்டின்ஸ் கேட்டேன். அதுல சில பேர் சொன்னதை நான் வீடியோ எடுத்தேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன், நீங்களே பாருங்க. You feel being a woman? I feel special. She's a good woman and I appreciate her very much. Yo, thank you very much. And what do you think about women in your home, like your mother, your wife? What do you think about them? I have to look after them. They are my precious things, the most important things in my life. Oh, it's very good to hear.